பார்த்து பாருங்க. இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத மனமோட ஓக்குல கையில கடையில வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களை இங்க வாங்க. இந்த மாதிரி சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைக்காட 5ஆப்புல சரியா படிக்கலன்னா ஃபெயிலாக்கி விட்டுருவாங்களாம், 8ஆப்புலையும் ஃபெயிலாக்கி விட்டுருவாங்களாம். இதுக்கு நீங்க என்ன செய்திய? இதுக்கு முன்னாடி கையெழுத்து வேற கேட்கலாம்லா, இதை பத்தி என்ன சொல்லுதேன்னு கேட்டோம். மலமலன்னு பரிச்சை பேப்பரை திருத்துற மாதிரி திருத்தி தள்ளிட்டாங்கல்ல. பதில ஆல் பாஸ்னாக்கா எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்து பாஸ் ஆகலாம் ஒரு எண்ணத்தோடு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு இடைநிற்றல் அதிகமாக ஏற்பட்டு அவங்க வந்து படிப்புக்கான ஒரு ஆர்வம் கம்மியாகும். அவர்கள் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தால் ஃபெயில் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன குழந்தைகள், அதாவது 5வது மற்றும் 8வது படிக்கிற மாணவர்களுக்கு இந்த கல்வி மீதான ஒரு வெறுப்புத்தன்மை தான் ஏற்படும். இதை வந்து தற்காலிகமாக ஒரு ஸ்டேயாவது கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட கோரிக்கையாக இருக்குது. மாணவர்கள் பாதிக்காத அளவுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். 8வது வரைக்கும் அவங்க அரியா பருவத்தில் இருக்கிற சின்ன பசங்க. ஸ்டேட் போர்டில் இந்த ஆல் பாஸ் சிஸ்டம் வந்து மாணவர்களோட இடைநிற்றலை குறைக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். 9th போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 10th வந்து நம்மளுக்கு மார்க் வரல, 9th பாஸ் பண்ணுறதே ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால 6th to 8th அந்த ஆல் பாஸு வேண்டான்னு என்னோட கருத்து. அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா அதை பேரண்ட்ஸு மனசார வரவேற்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தையுடைய நாலேஜ் வந்து ரொம்ப வளரும். மத்திய அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ள அந்த திட்டத்தை பின் வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்தோம். இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு, அவங்களோட இதை வளர்ச்சி அடைகிறதுக்கு, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து வரவேற்கத்தக்கது. நான் படித்து பாஸ் பண்ணாதான் அது பெஸ்ட்டு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ரூல்ஸ் கரெக்ட். அதில் 3ஆவதுலேயே 5ஆவதுலேயே பிடிச்சி நீ ஃபெயில், இதுக்கு மேலே படிக்க லாக்கி இல்லை, நீ மறுபடியும் படிக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு அபத்தமான விஷயமா இருக்கும். சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வைத்து அவர்களுக்கு ஆல் பாஸ் வழங்கிய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். குழந்தைங்க மேலே ப்ரெஷர் ஏற்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான நிலைக்கு. இது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு மறுபரிசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும்.